அப்படி எண்ணங்கள் கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. அதுதான் ரொம்ப இதில் நான் ரொம்ப மூழ்கியே இருப்பேன். நான் குழந்தைங்களோட என்னோட பணியில் வந்து நான் நிறைய மூழ்கியே இருப்பேன். நீங்கள் எந்நேரம் ஃபோன் பண்ணாலும் நான் எடுப்பேன். நடுராத்திரியில் சில டைம் ஃபோன் வரும், நான் எடுத்துருவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரிங்கில் நான் எடுத்துருவேன். உடனே எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தூங்கித்தாங்க இருந்தேன், ஆனால் ஒரு சவுண்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால இதோடு முந்தி மூழ்கி போயிட்டேன். நான் வந்து ஒரு அட்வொகேட். நான் வந்து என்னோட கோர்ட்டில் நான் வந்து வக்கீலாக பணி செஞ்சுட்ருக்கேன். ஆனால் நான் வக்கீல் அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் வரைக்கும் தான். நான் வெளியில் வந்துட்டேன்னா நான் வெளியில் வக்கீலாம் நான் காட்டிக்கிறதே இல்லை. இந்த பகுதி குழந்தைங்களோட இருக்கும்போது நான் வக்கீல்லாம் யார்ட்டையும் சொல்கிறதும் இல்லை. கோர்ட்டில் வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹைகோர்ட்டில் இருக்கேன், நான் ஸ்டாண்டிங் கவுன்சிலில் இருக்கேன். ஆனாலும் நான் அரசுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய விஷயங்களை நான் ரொம்ப ஆழமாக அதில் எனக்கு ஒரு ரொம்ப உத்வேகம். கோர்ட்டுக்குன்னு போயிட்டேன்னா நான் குற்றவியலில் நான் எப்படி ஒரு உறுதியான ஒரு நல்ல சமூக பணி செய்யணும், சட்ட ரீதியாக